இனி கவலை வேண்டாம் நிகழ்ச்சியின் அன்பர்களே, பக்த கோடிகளே, அடியார்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற கேள்வி ஒரு தனி நபருக்குடைய இமெயில தான் வந்திருக்கு. அந்த அம்மா பேரு ஷியாமலா. வழக்கம் போல இவங்க எந்த ஊர்ன்றத குறிப்பிடல, பரவாயில்ல. ஷியாமலா தேவி கேட்டிருந்த கேள்வி என்னன்னாக்கா, அவங்க வீட்டுல மயில் இறகு வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அது வச்சிருக்கலாமா, நல்ல அதுல ஏதாவது தீமை உண்டா, அது வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. முதலாவது கேள்வி. ரெண்டாவது, அவங்க அம்மா வீட்டுல இருக்க ஒரு வேப்ப மரம் தெரியாம அவங்க வெட்டிட்டு இருக்காங்க. அது வெட்டினதுல இருந்து ரொம்ப கஷ்டப்படுறதாக அவங்க உணர்றாங்க. இதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்? இது எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு சமாச்சாரம் தான். வீடு கட்டுவோம், அந்த இடத்துல மார்க் பண்ணும்போது மரம் இடைஞ்சலா இருக்கும். அவர் அந்த இடம் வேணுமேன்றதுக்காக வெட்டிடுவாங்க. இது அதனால இது பொதுவாக இடக்கூடிய சமாச்சாரம்ன்றதால இதை நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு தீர்வு சுவாமிகள் கிட்ட இருந்து வாங்கினா எல்லாருக்கும் இது பயன்படும்ன்றதுக்காக இந்த கேள்வி நான் எடுத்திருக்கேன். ஷியாமலா தேவி இனிவே அனுப்பும் போது தங்களுடைய ஊரெல்லாம் சொல்றது நல்லது. ரெண்டாவது, இந்த நிகழ்ச்சிக்கு அன்பர்களா இருக்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா நல்லது. அடுத்த நிகழ்ச்சி எப்போ வருதுன்றதை உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். அடுத்தது அந்த நேரத்துக்கு அவங்க கிளீனா பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றது நல்லது. அதை இப்பொழுது சாமிகளுக்காக விளக்கத்தை தருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் ஐயா. இந்த பகுதி இனி கவலை வேண்டாம் பக்த கோடிகள் அனைவருக்கும் வணக்கங்கள் உரித்தாகட்டும். நல்ல ஒரு கேள்விதான் இருக்குல்ல. கேள்வி சின்னதா இருந்தாலும் இது நிறைய ரகசியங்கள் இருக்கு. மயில் இறகை வீட்டில் வைக்கலாமா? அது எங்க பூஜை அறையில எங்க வச்சாருன்னா அது வச்சா ஏதாவது பிரச்சனை வருமா? இது யாராவது வந்திருப்பாங்க, மயில் இறகை வீட்டுல வைக்க கூடாது, வச்சா அது சரியா இருக்காது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அவங்களுக்கு உடனே நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கும். ஒருவேளை இதனால இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். மயில் இறகு இருப்பதினால் எந்த தவறும் கிடையாது, அது நல்ல விஷயம். வீட்டுக்கு நம்மையும் அறியாமல் வருகின்ற தோஷத்தை தடுக்கின்ற சக்தி மயில் இறகுக்கு உண்டு. எல்லா வாகனத்துக்குமே ஒரு ரகசியம் இருக்கு. அது நம் கவலை வேண்டாம் முயற்சியில நான் ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்றேன். அந்த வகையில முருகப்பெருமான் ஏன் மயிலை வாகனமாக வைத்திருக்கிறார் என்றால், முருகன் எப்படி அவதரித்தவன்? சிவபெருமானுடைய நெற்றி கண் திறக்கும் பொழுதுதான் முருகப்பெருமான் உதிக்கின்றார். அப்போ அதே போல் இனச்சேர்க்கையில் பிறந்தவர் முருகன் அல்ல. மயில் அது மாதிரி இனத்தை சார்ந்தது. எப்படி என்றால், மயில் இனம் சேர்ந்து குஞ்சுகள் பொறிக்காது. ஆண்மையில் தோகை விரித்து ஆடும் பொழுது அதனுடைய உயிர் சத்தாகப்பட்ட விந்து கீழே விழுந்துவிடும். பெண்மையில் அதை கொத்தி தின்றுவிடும். அதனால் அது குஞ்சு பொறிக்கின்ற சக்தி அதற்கு வரும். மயிலிடத்திலே இருக்கக்கூடிய பெரும் ஒரு அற்புத சக்தி. அதனால்தான் இனத்தோடு சேராத பிறந்த முருகனுக்கு இனத்தை இப்படி உருவாக்குகின்ற மயிலை வாகனமாக வைத்தார்கள். அப்போ இப்படி முருகனுக்கே வாகனமாக இருந்த மயிலுடைய தோகையில் ஒரு சருகு நம்ம வீட்டுல இருக்குதுன்னா என்ன விஷயம் தெரியுமா? எங்க தப்பு தெரியுமா? நம்ம மனிதாபிமான அடிப்படையை கருதி நம்மளே போய் அந்த மயில் இறகை துன்புறுத்தி எடுக்க கூடாது. அது தவறு. அது தானாக விழுந்ததை நாம் வைத்திருப்பது எந்த தவறும் கிடையாது. வீட்டில் கண்ணுக்கு தெரியாத தோஷத்தை தடுக்கின்ற சக்தி மயில் இறகுக்கு உண்டு. இதற்கு ஆதாரமாக சொல்ல வேண்டும் என்றால், நாம் குழந்தைகளுக்கு தோஷம் வந்தால் மயிலால் மந்திரிப்பார்கள், நீங்கள் பார்த்திருப்பீங்க. அந்த மந்திரிக்கிறது எதனால? அது எதுவா இருந்தாலும் மந்திர சக்தியை உள்வாங்கி தோஷத்தை எடுக்கிறது இல்லையா? அது எத்தனை பேருடைய நம்பிக்கை? சரியாகவும் ஆகியிருக்கிறது இல்லையா? கந்தனை நினை மனமே, அவர் கருணைக்கு இணை இல்லையே. கந்தனை நினை மனமே, அவர் கருணைக்கு இணை இல்லையே. குருவை நினை மனமே, நம் கவலைக்கு இடம் இல்லை. மயிலிறகு இருப்பது தவறல்ல. ஒண்ணு. அடுத்தபடியா வேப்ப மரத்தை வீட்டுல அதை வெட்டிட்டு இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு பிறவியும் நம்ம சொல்றோம், புல்லா பூண்டாய் செடியாய் கொடியாய் பல்விருத்தமாய் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பிறவிகளை. அந்த வகையில மரமும் ஒரு பிறவி. அதுக்கும் அறிவு இருக்கிறது, அதுக்கும் உயிர் இருக்கிறது. நம் தேவைக்காக அதை அழித்து விடுகிறோம். நம்
பூமி வாங்குகின்ற இடத்தில் இயற்கையாக வளர்ந்து நிற்கின்ற ஒரு வேப்ப மரத்தை நம் சுயநலத்திற்காக வெட்டுகின்றோம். அது தவம் பண்ணுச்சோ அல்லது பயனை கண்டிப்பா மித்ரு சமீத்த ரூபம்னு சொல்ற வேதத்துல எந்த ஒரு மரம் செடி கொடியிலும் இயற்கையில் நமக்கு நலனை செய்கின்ற சக்தி தான் இருக்கும். அதுலயும் வேப்ப மரம் அம்பாலை கருதி உள்ளது. நீங்க பாருங்க, ஆடி மாசம் ஏன் வேப்ப செடியை வேப்ப மரத்தை எல்லாரும் செய்யறாங்க, கட்டுறாங்கன்னா அது ஒரு பெரிய நோய் எதிர்ப்பு சக்தியோ இயற்கையா வரக்கூடிய கெட்டதுகளையும் தடுக்கக்கூடியது வேப்ப மரத்துக்கு அதிகமான சக்தி உண்டு. ஈ மிக்கம் நிறைய. இந்த வேப்ப கொழுந்த கட்டிட்டா அந்த ஈ மிக்கிறது குறைஞ்சு போயிடும் பாருங்க. அதுக்காகத்தான் வேப்பலையில ஒரு சக்தி கொடுக்குறாங்க. சில கோயில்ல ஸ்தலமாக இருந்து கசப்பு இல்லாம முதிர்ந்த நிலையில் தன்னை இனிப்பாக மாத்தி அழிக்க முடியாத வியாதிகளை கூட அழித்து கொடுத்திருக்கிறது. அது அப்படிப்பட்ட தீர முடியாத வியாதிகளை கூட தீர்த்து கொடுத்திருக்கிறது அந்த வேப்பமரம். அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தது. இதை நாங்க வெட்டிட்டோம், அதனால பிரச்சனையானா வெட்டினீங்க சரி, நம் சுயநலத்திற்காக ஒரு பரப்பளவில் ஒரு இடத்தை கட்டுவதற்காக எத்தனையோ தொழிற்சாலைகள்ல பல வேப்ப மரத்தை அழிக்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லாம இருக்குமா? நம்ம எடுத்துட்டே போனா அது கேள்விக்குறி, நல்லதும் கெட்டதும் கலந்து போகும். பொதுவாக எடுப்பது தவறு. ஆனால் அதை எடுப்பதற்கான வழிகளும் இருக்கிறது தன் தேவைகளுக்காக. ஏன்னா எந்த மரங்கள் அழிந்தாலும் அது அடுத்த பிரயோஜனத்தை கொடுக்கும். அந்த மரத்தை அழிச்சு பாருங்க, எந்த மரம் வந்தாலும் அது ஏதோ ஒரு வகையில தான் மறைந்தாலும் ஒரு பயனை கொடுத்து விட்டு போகும். அது மாதிரி மன திடத்துக்கான மனசுக்கான ஒரு வழியை காட்டுவது அந்த வேப்ப மரம். இந்த மனம் திடம் இல்லைன்னா கூட நம்ம வேப்ப மரத்தை வழிபட்டோம்னா மன திடம் வரும். கிரக ரீதியா பாத்தீங்கன்னா புதன், சனி, சுக்கிரன், சந்திரன் இப்படி சில கிரகங்களுக்கும் சம்பந்தப்பட்டு வரும். நீங்க என்ன பண்ணணும், பொதுவா இந்த மாதிரி இருக்கிற ஒரு வேப்ப மரமா இருந்தா ஒரு சந்தன நிற ஆடையை அந்த வேர் பகுதியில தண்ணியை ஊற்றி அபிஷேகம் செய்து சந்தன நிற ஆடை கட்டி அதுக்கு பால் அபிஷேகம் செய்து குங்குமம் மஞ்சள் வைத்து வெண்ணிறத்தில் பிரசாதங்களை படைத்து 4 பேருக்கு தானம் கொடுத்துட்டு அங்க ஒரு சிறு கன்றை வாங்கி வைத்து, வேப்பங்கன்றை வாங்கி வைத்து வழிபட்டு அந்த மரத்தை வெட்டி எடுத்து அந்த கன்றை இன்னொரு இடத்தில் எடுத்து கொண்டு போய் அம்மனுடைய ஸ்தலம் தழுவிய இடங்களிலோ அல்லது ஸ்தலத்திலேயோ நட்டுவிட வேண்டும். அப்படி நட்டுவிட்டால் இந்த தோஷத்திலிருந்து விடுபட்டு போகலாம். அது தொல்லை கொடுக்காது. அப்படி வெட்டின பிறகு அந்த இடத்தில் 3 நெய் தீபமோ அல்லது 1 நெய் தீபமோ 3 நாள் போட்டு வர வேண்டும். அப்படி அந்த தீபத்தை போடும் பொழுது ஓம் சோக அம்ச தஸ்யாம் சர்வ சோமக்கிருதய அனுகிரக மிர்த்தே மிர்த்தே ஸ்வாஹா இப்படின்னு சொல்லி அந்த தீபத்தை போடுங்க. ஏன்னா திருப்பி வந்துடும், இணையதளத்துல போட்டு கேளுங்க. இப்படி போட்டா அந்த தோஷம் போயிடும். இந்த மந்திரத்தை வெட்டும் பொழுது கூட நம்ம சொல்லலாம், தவறு கிடையாது. இந்த ஷியாமலாமா உங்களுக்கு தான். நீங்க ஒரு 3 சுமங்கலிக்கு ஒரு திங்கட்கிழமை ஒரு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த கோயிலுக்கு ஒரு சந்தன நிற ஆடை வாங்கி கொடுத்து உங்க கையால ஒரு 3 சுமங்கலிக்கு தானம் கொடுத்துருவாங்க. அந்த சாபம் போயிடும், அந்த பிரச்சனை சரியாகிவிடும். உண்மையே ஒரே ஒரு விஷயம், மரத்தை பொதுவா வெட்டி எடுக்காம இருக்கிறது இனி வரும் காலத்துல சமுதாயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா காற்றுல நிறைய மாசுபட்டு நிறைய உயிர் சேதங்களும் உயிரினங்களும் தேவையற்ற நோய்களும் வந்து கொண்டு இருக்குதுங்க. பொதுவா பாதுகாருங்க. தவிக்க முடியாதவங்க இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு இன்னொரு இடத்துல அதை நட்டு நீங்க அந்த உங்க காரியத்தை செய்யுங்க. இனி கவலை வேண்டாம். வணக்கம். நீங்க இவ்வளவு தெளிவான பதில சொன்னீங்க. அந்த இதுக்கு காரணமா இருந்த சாமளா அம்மாவுக்கு நான் முதல்ல நன்றி சொல்றேன். வேப்ப மரம் வெட்டுறதுங்கிறது மட்டும் இல்ல, மரத்தை வெட்டுறது சர்வசாதாரணமா எந்த கவலையும் இல்லாம வெட்டுற ஒரு நிகழ்ச்சி ஆகி போச்சு. வேப்ப மரத்தை வெட்டினா என்னென்ன பிரச்சனைகள், அதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன வழிகள் என்பது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாத இன்னைக்கு வேண்டிய சமுதாயத்துல பிராணவாயு போன்ற சம்பந்தங்களுக்காக எவ்வளவு தீமைகள் வருது, மழைக்கு இந்த மரங்கள் எந்த அளவு உதவியா இருக்குது என்பதெல்லாம் கருத்துல கொண்டு நல்ல ஒரு அறிவுரை சொல்லியிருக்கீங்க. இந்த அறிவுரை எல்லாருக்குமே ரொம்ப பொருந்தும். அதனால இந்த கேள்வி ரொம்ப பொருத்தமான கேள்வி, நல்ல பயனுள்ள கேள்வி. இப்படிப்பட்ட கேள்வியை அனுப்புகின்றவர்கள் தாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிறது ரொம்ப நல்லது. அடுத்த நிகழ்ச்சி எப்பொழுது வருகின்றது என்பது அவருக்கு உடனடியாக தெரியும். தக்க பதிலை தெரிந்து கொள்வதற்கு அது வசதியாக இருக்கும். நன்றியோடு அடுத்த நிகழ்ச்சிக்கு போய் சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.